ஹாய்! இது வந்து ஈவினிங் எடுக்கிற வீடியோ. இப்பதான் மழைலாம் பேஞ்சு முடிஞ்சிருச்சு. அதனால பார்க்கவே அழகா இருந்தது வானத்தில. அப்புறமா சாமிலாம் கும்பிட்டுட்டு, ஈவினிங் பூஜைலாம் முடிச்சுட்டு, அப்புறம் விளக்கு வச்சு முடிச்ச உடனே காய்கறிலாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். வேலையா வந்ததுனால இன்னைக்கு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டு யாரோ வரதா சொன்னதுனால கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்தாங்க. சரி சடனா தானே வராங்க. அதனால எதுவும் செய்ய முடியாதுன்ட்டு வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டாங்க. யூசுவலி இந்த மாரி ஜங்க் ஃபுட் எதுவுமே வாங்குறதே இல்ல. இப்ப இந்த மாரி யாராவது வராங்க, எமர்ஜென்சினா மட்டும் வாங்கிக்கிறது. முன்னக்கூட்டியே சொல்லியிருந்தாங்கன்னா கூட நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணிருவேன். யூசுவலி ஸ்நாக்ஸ் எல்லாமே வீட்லயே தான் பண்றது. ஆனா அது டைம் இல்லாம இருந்ததுனால வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் கீரைலாம் நெறைய இருந்தது. கொத்தமல்லி கீரை. அதனால டப்பால போட்டு லேயர் லேயரா டிஷ்ஷு அப்புறம் கீரை டிஷ்ஷு லேயர் அப்படி போட்டு வச்சுட்டோம்னா, ஒரு 10, 15 நாளைக்கே நல்லா வரும் கீரை. அப்புறம் அ வெண்டைக்காய், பீன்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிரீன் வெஜிடபிள் எந்த வெஜிடபிளா இருந்தாலும் டப்பால போட்டு டிஷ்ஷு போட்டோம்னா, அது 1 வாரத்துக்கு மேலேயே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். கவர்ல போட்டோம்னா, கண்டிப்பா 2, 3 நாளிலேயே அது இதாக ஆரம்பிச்சுரும். தண்ணி பட்டு பட்டு அழுகி போகவும் ஆரம்பிச்சுரும். அப்புறம் இஞ்சி, லெமன் மேக்ஸிமம் ஃப்ரீயா குடுப்பாங்க. அப்புறம் மீன் வாங்கிட்டு வந்ததுனால அத அப்படியே கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். உப்பு, மஞ்சள் தூள் எடுத்துட்டு தான் எப்பவுமே மீன்லாம் கழுவுறது. அப்பதான் டக்குன்னு போட்டு கழுவி எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் இஞ்சி, பூண்டெல்லாம் மிக்ஸில அரைக்கிறதே இல்ல. தட்டி போட்டு அப்பப்போ யூஸ் பண்றது தான். ஸ்டோர் பண்ணி வைக்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் அதெல்லாம் பண்ணதில்ல. அப்புறம் இஞ்சி, பூண்டு இடிச்சு போட்டுட்டு, கூடவே கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். வெங்காயம் நறுக்கி வதக்குறதுக்குள்ள அது ஓரளவுக்கு ஊறிடும். அதனால இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் எண்ணெய், சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு, உப்பு, மஞ்சள் தூள் நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அ தக்காளி வந்து நறுக்கியும் சேர்க்கலாம். அப்படி இல்லன்னா அரைச்சு போட்டுருக்கலாம். நான் வந்து பழுத்த தக்காளியா இருக்குதுன்ட்டு வெந்துரும்னு நெனச்சேன். கடைசியில அது எனக்கு நண்டு தான் இருந்துச்சு. அதான் இந்த ஊர் தக்காளி வேகவே வேகாது எவ்வளோ நேரம் எடுத்தாலும். அது கூட கருவேப்பில சேர்த்துருக்கிறேன். அப்புறம் நல்லா ஓரளவுக்கு மசிச்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா இறால், அதையும் அது கூடவே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா, அது கொஞ்சம் சீக்கிரமாவே வெந்துரும். ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கூடவே கொஞ்சமா பெப்பர் தூள், அப்புறம் கரம் மசாலா தூள் கடைசியில கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா, ஒரு 2 நிமிஷத்துல எல்லாமே நல்லா குக் ஆயிரும் ஃபுல்லா. அப்புறம் கொத்தமல்லி தழை மட்டும் தூவி இறக்கிடலாம். நம்மளுடைய இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. டின்னருக்காக இறால் தொக்கும், தோசையும், அப்புறம் மீன் குழம்போடைய வீடியோ அடுத்த வீடியோல வரும். ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.